வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன்ஸ். நான் ஏன் அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன்ஸ் 2025க்கானதை இப்போவே நான் 2024 கொடுக்குறேன்னா, 2025ஆம் ஆண்டில் 3 முக்கிய ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் இவங்கெல்லாம் 2025 பயிற்சி ஆகுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமும், 1.5 வருஷத்துக்கு ஒரு டைமும், 2.5 வருஷத்துக்கு ஒரு டைமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. அப்போ நன்மையோ தீமையோ பலன்கள் பெருசாக வேறுபடும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படின்னு பார்க்கலாம். சனி பகவான் மார்ச் மாதத்தில் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆவார். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஆவாங்க. அதே மாதிரி குரு பகவான் மே மாதத்தில் 2025 பயிற்சி ஆவார். நீங்கள் நிறையா பார்த்துட்ருக்கிறவங்க நிறையா பிளான் வச்சுட்ருப்பீங்க. வீடு கட்டுறதாகட்டும், வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், விற்கிறதாகட்டும், மாற்றுறதாகட்டும், சொத்து பத்து வாங்குறதாகட்டும், நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறக்கு, படிப்புக்கோ, பிஸ்னஸ்க்கோ, தொழிலுக்கோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி, அதே மாதிரி வேறு கம்பெனிக்கு வேலை தேடி போகிறதாகட்டும், வேறு சம்பளத்துக்கு நல்ல சம்பளத்துக்கு போகிறதாகட்டும், இது பத்தாதுன்ட்டு, அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதாகட்டும் நீங்கள் பார்த்துட்ருக்கோங்க. இதெல்லாம் நிறைய வச்சுட்ருப்பீங்க. அதே மாதிரி புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தங்க ஏதோ ஒரு பிளான் வச்சுட்ருப்பீங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் ஒரு பிளான் வச்சுட்ருப்பீங்க. இப்போ நம்ம லைனாக வந்துடலாம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது மோஸ்ட்லி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2024 சரி, 2025 சரி சாதகமாக இருக்குது. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? 2025 பர்டிகுலராக சனி பகவான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி ஏப்ரலில் நான் சொன்ன மாதிரி ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க. மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி பகவான் மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆகிறாருல, அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்ல பலன்களை மட்டுமே தருவார். எங்கிருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் வராத கடன் வரும். அதே மாதிரி தீராத நோய் கூட தீரும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேறு ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான டைம் நல்ல டைம்னே சொல்லலாம். எப்போல இருந்துன்னா மார்ச் 2025 உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து சனி பகவான் இந்த பக்கம் இருந்தாலும் அடுத்து குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆவார்னே சொல்லலாம். எந்த இடத்துக்குன்னா 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரியா? மே 2025 குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு. அப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ராகு கேது கரெக்டாக இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் 2025. அதுதான் கொஞ்சம் சிக்கலை தரும். ஓகேவா? அடுத்து கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஓகேவா? கேது பகவான் சாதகமான பலன்களை கொடுப்பார். இந்த ராகு பகவான் 5ல் இருக்கிறார்ல, அதனால் சில ப்ராப்ளம் கொடுப்பார். ஓகேவா? துலாம் ராசிக்கு 2024 சரி, 2025 பார்த்தாலுமே சாதகமாக இருக்குது. ஓகேவா? இப்போது உங்களுக்கு ரூட்டு கிளியராக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் சொத்து வாங்குறதாகட்டும், வெளிநாட்டு பயணமாகட்டும், இதெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுலேயும் சக்ஸஸ் ஆவீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் பல முயற்சிகள் எடுப்பீங்க, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் நிறைய முயற்சி எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போது என்ன ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா, ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கே தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, குழந்தை பிறப்பு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, இல்லை ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஏப்ரல் மாதத்தில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சிக்கிறார் துலாம் ராசிக்கு. அப்போது அதாவது ஏப்ரல் 2025க்குள்ளே பேபியை பிளான் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதுனா ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெற்றுக்கலாம். ஓகேவா? நீங்கள் அந்த ஏப்ரல் 2025க்கு அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய தடை தாமதம் ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு அப்போ ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பேபி பிளானிங் எல்லாம் 2025 ஏப்ரலுக்கு முன்னாடிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிக்கோங்க. எப்படியோ பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறதாகட்டும், அப்போ தள்ளி போடாமல் இப்போவே ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்ல வரேன். ஓகேவா? அதனால் நீங்கள் பிளான் பண்ணி முன்கூட்டியே எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 2025க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல, அதாவது எப்படின்னா தடை தாமதம் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும். அதனால் அதுக்கு முன்னாடிக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். ஓகேவா? அது ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால், மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2025 மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மே மாதத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அவர் உங்கள் ராசியவே பார்க்குறாரு. சரியா? குரு பகவான் அப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமணம் ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு சரி, உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும், நல்ல மேரேஜ் பண்ணிக்கலாம், நல்ல டைமிங் தான். அப்போ இப்போ அப்படின்னு கேட்டால் இப்போவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போவும் குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, அப்போவும் குரு பகவான் நல்லா இருக்கிறார். 2024 சரி, 2025 சரி,
மேரேஜ் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வரன் அமைஞ்சதுன்னா தயவுசெய்து பண்ணிடுங்க. நல்ல டைம்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. 2024 நல்லா இருக்குது, 2025லேயும் நல்லா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து துலாமுக்கு நீங்கள் வந்து நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறதாகட்டும், மேற்படிப்புக்காகட்டும், மேலே படிக்கிறதுக்காகட்டும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஜாப் சேஞ்ச் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் நிறைய பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கிளியராக 2024 நீங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது முயற்சியை எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கங்கிற முயற்சி எடுங்க 2024. 2025 அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸோ, ஒரு படிப்போ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ 2024 ஸ்டார்ட் பண்ணி 2025 கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும், பிஸ்னஸ்லேயும் நல்லா செட் ஆகி சாதிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு நல்ல டைமிங். நீங்கள் ஃபாரின் போய் வேலை பார்க்குறக்கும் சரி, ஃபாரின் போய் படிக்கிறக்கும் இந்த 2024 சரி, 2025 சரி சாதகமாக இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பிளான் பண்ணி போய் படிக்கலாம், போய் வேலை பார்க்கலாம். நீங்கள் அங்கே வந்து ஜெயிப்பீங்க. இந்த டைமிங்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? விசா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கான கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு க்ரீன் கார்டும் கூட கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எஃபோர்ட் மட்டும் எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிடுவீங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து க்ரீன் கார்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து துலாம் ராசிக்கு 2024 சரி, 2025 சரி, 2026 சரி, இந்த 3 வருஷமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரம் 3 வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா, டார்கெட் அடிச்சிங்கன்னா அது விழுந்துடும், நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? அதனால தான் நான் சொல்ல வரேன். அதேமாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்குமே நல்ல டைமிங்னே சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து ஆராய்ச்சி பண்ணி 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. அது வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்களே வேணாலும் ஓனாக டிசிஷன் எடுக்கலாம். ஆனால் கரெக்டாக யோசிச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு கரெக்டாக களத்தில் இறங்குங்க, பிளான் பண்ணிக்கோங்க இப்படி தான் அப்படின்ட்டு. அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் வெற்றி உங்கள் பக்கம். ஓகேவா? நீங்கள் துலாம் ராசி வந்து பொதுவாகவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, உங்கள் ராசி வந்து ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ நினைப்பீங்க. அதே மாதிரி நேர்மையை வந்து பின்பற்றுவீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த 3 வருஷம் 2024 சரி, 2025 சரி, 2026 சரி, உங்களோட ஹெல்த்து, மணி, வெல்த்து, பிஸ்னஸ் எல்லாமே, படிப்பு, ஃபேமிலி, மேரேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? நான் சொல்ல வரது புரியுதில்ல? அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்கள் சைடு வெற்றி கன்ஃபார்ம். ஏன்னா நல்ல டைமிங் போயிட்டுருக்கு. அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கோங்க. அது முதல்ல ப்ரீ பிளான்டாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னு பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இது வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்து எல்லாமே படிப்படியாக சரியாகும். நீங்கள் மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுங்கள். தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. ஃபேமிலிலையும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஃபேமிலியோட பாண்டிங்கும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்தாலுமே வந்து அதை வந்து விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாமல் அந்த விஷயத்தை வந்து பெருசாக்காதீங்க. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. என்னதான் எல்லா விஷயம் இருந்தாலுமே ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலிக்கு வேண்டி ஓடுறதெல்லாம் ஓகே ஃபைன் தான், பட் ஹெல்த்தை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வந்து ஒரு வாக் போயிட்டு வாங்க. ஒரு ரிலாக்ஸேஷனாக மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருப்பீங்க. அதனால் வந்து மைண்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த 3 வருஷமே நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க துலாம் ராசிக்காரங்க. 2024, 2025, 2026 இந்த 3 வருஷம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எதாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். அதனால தான் 2024 ஸ்டார்ட் பண்ணி 2025 கண்டினியூ பண்ணுங்கள். 2026 வந்து பெரிய சக்ஸஸில் வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க. பெரிய இடத்துல உட்காந்துருப்பீங்க. எதாக இருந்த வேலையாகட்டும், தொழிலாகட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஆகட்டும், ஓகேவா? பிஸ்னஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, ஃபாரின் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இருக்குது. கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேவா? எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கரெக்டாக நான் எது வந்து நல்லதோ அதை மட்டும் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேனோ அதை வந்து முன்னாடியே என்ன சொன்னேன், நான் ராகு 5ல் வந்தால் தடை ஏற்படும் சொன்னேன்னா, அப்போது குழந்தை பிறப்பில் தடை ஏற்படும் சொன்னேன்னா, அதாவது ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறதா இருந்தாலும், பேபி பிளான் பண்ணுறதா இருந்தாலும் இப்போவே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். ஏன்னா 5ல் ராகு வந்துட்டால் அதில் வந்து
தாமதத்தை கொடுப்பாரு. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்ற எல்லா விஷயம் சரி, மேரேஜ் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், எஜுகேஷன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் அது ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், எல்லாத்துக்குமே நல்ல டைமிங்னே சொல்லலாம். வீடு கட்டுறதாகட்டும், உங்களுக்கு வந்து அது எல்லாத்துக்குமே நல்ல டைமிங்னு சொல்லலாம். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ராகு 5ல் இருந்தால் மற்றபடி வந்து எல்லாமே சாதகமாக இருக்குது. கேதும் கூட 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே தருவார். ராகு கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.